இந்த திமுககாரன்னு அவனே வந்து நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லணும். கம்யூனிஸ்ட்காரன்னு சொல்லணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் பேசுனதை நம்ம கேட்டோம், திருச்சி சிவா பேசுனதை கேட்டோம். 2 பேர்த்தையும் கூப்பிடாதீங்க, கவர்னர் மாதிரி உள்ளே நுழைய விடாதீங்க. நீசர்கள் இவங்கெல்லாம், இவன் போனாலே அந்த இடம் உருப்படாது. அதுவும் சுதந்திர தின விழாவுக்கு பண்ணலாமா? சுதந்திர தினத்துக்கு இன்றைக்கி கருப்பு கொடியேற்றின தேச துரோகிகள் இவங்க. சொன்னேன் நான் அப்போவே நேற்று. நல்ல வேலை இப்போ கவர்னர் முடிவெடுப்பதற்கு முன்பாக திமுகவும் கம்யூனிஸ்டும் அவங்களே முடிவெடுத்துட்டாங்க, நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு போகலன்னு. நல்ல வேலை, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 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 50-100 டீ செலவு மிச்சம் அரசாங்கத்துக்கு. அதனால் இவர்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு தகுதியற்றவர்கள். அவர்களே புறக்கணிச்சிட்டாங்க. கவர்னர் திருப்பி சொல்கிறாங்க, மறுபடியும் இந்த ரிப்பப்ளிக் டே இதுக்கெல்லாம் இவங்களை கூப்பிடாதீங்க. இவர்களை கூப்பிட்டால் அந்த நாட்டின் எதிரிகள் அவர்கள், நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள். அதனால தான் இயற்கை சக்தியை அவர்கள் மனசை மாற்றி அவங்களே அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாகியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இதில் வந்து முதலமைச்சர் கொடியேற்றுவார். இதுக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு ஒருத்தர்னா கவர்னர் ஏற்றினாருன்னா குடியரசு தினத்துக்கு முதல்வர். அப்போ கருணாநிதி கொடியேற்றும் போதெல்லாம் நான் அவ்வளவு மனது வருத்தப்பட்டு, இதே வாய் தான் சொன்னது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த அன்னைக்கு கருப்பு கொடியை ஏற்றியது இதே ஆளுங்க தான். அவர்கள் கையால் சுதந்திர கொடி ஏற்றுறது நாட்டுக்கு அவமானம். அது மாதிரி இப்போ எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. இதில் வேடிக்கை பாருங்கள், விஜயும் புறக்கணிக்கிறார். இப்போ தெரியுதா விஜய் அடையாளம் தெரியுதா? விஜய் யார் ஆளுன்னு இவங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கைது செஞ்சதை. எங்கள் பணியில் வீட்டில் இருந்துகிட்டே கண்டனம் தெரிவிக்கிறார். போராட்டத்துக்கு வாங்க, சும்மா வந்து பார்த்துட்டு போனால் போதுமா? இப்போ வந்து சுதந்திர தினத்துக்கு புறக்கணிக்கிறீங்க, கவர்னருக்கு தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறீர்களா இல்லை சுதந்திர தினத்தை புறக்கணிக்கிறீங்களான்னு தெரியணும். நீங்கள் ஈவே ராமசாமியின் வாரிசு. நீங்கள் போன எலெக்ஷனுக்கு வரும்போது சைக்கிளில் கருப்பு சிவப்பு கலர் போட்ட சைக்கிளில் வந்து ஓட்டு போட்ட ஆள் நீங்கள் யாருடைய ஏஜென்ட்டு, யாருடைய கையாளுங்கிறது நீங்கள் ஈவே ராமசாமியை ஒவ்வொரு பிரச்சனையிலும் பேசும்போது தெரியும்.